வணக்கம். ஷாரடா மீண்டும் உங்களை நான் இன்னைக்கு மீட் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கு நான் ஒரு சைனீஸ் டிஷ் இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக டின்னில் இருக்கிற பேபி கார்னை வச்சுட்டு பிறகு கேரட் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கிரேவி மாதிரி ஹாட் ரைஸ் இல்லாட்டி ஹாட் மோயோட கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில்ட்ரனுக்கு முக்கியமாக பிள்ளைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கேன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த உள்ளுக்கு பேபி கார்ன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இது ஒரு வழியில் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் ஓகே தான். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பேபி கார்ன் டின்னில் உள்ளது டிபெண்ட் ஆன் சைஸ். ஒரு நேரத்தில் கொஞ்சம் பிக்காக இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே சின்னதாகவே இருக்கும். ஒரு டின்னில் மேபி ஒரு 10 to 12 பீசஸ்னாச்சும் இருக்கும். ஸோ இந்த பேபி கார்ன் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவை இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இது ஒரு தடவை நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டுக்கலாம். அலசிட்ட பிறகு இது கொஞ்சம் ட்ரீம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் பிக்காக இருக்குது இந்த கார்னு. இந்த கார்னை நம்ம இப்போ 2ஆக கட் பண்ணி பிறகு 4ஆக கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும். கேரட்டும் அதே மாதிரியே நல்லா ஒரு ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன பிடிக்கிறோ அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அந்த மாதிரி சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் நீட்டமாக கட் பண்ணுறேன். ஏன்னா கார்னும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கனால இந்த கேரட்டும் நான் நீட்டமாக கட் பண்ணுறேன். ஸோ நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம்னா நம்ம தான் ராணி. நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ ஜஸ்ட் டூ இட் லைக் தட். அப்படி தான் நான் குக் பண்ணுவேன். இதுக்கு தேவையானது துமிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பூண்டு தான். ஒரு பூண்டு நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக வெட்டிட்டு பிறகு அதோடு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி ஸ்லைஸாக வெட்டிக்க வேண்டியது தான். ஸோ பெரும்பாலும் இந்த 2 ஐட்டம் இருந்தாலே போதும் சைனீஸ் ஃபுட்க்கு. இந்த வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணலாம், அது நம்மளோட இஷ்டம் தானே. ஸோ இன்றைக்கி நான் சில்லி படி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சில்லி பாடி ஆட் பண்ணுறதுனால என்னோடய குட்டி பொண்ணு இன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். நானும் ஹஸ்பண்ட் சான் சாப்பிடுவோம். மேடமுக்கு ஏதாச்சும் நான் குக் பண்ணணும் இன்றைக்கி. ஓகே, இந்த ரெசிபிக்கு நான் கருப்பு எள்ளு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இந்த எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு சைனீஸ் ஃபுட்லேயும் நம்ம இதை சமைச்சோம்னா அந்த சைனீஸ் ஃபுட்டோட ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் கொஞ்சம் தூமிஸ் பண்ணணும். இந்த எள்ளு எண்ணெயில் தூமிஸ் பண்ணும்போதே அது அவ்வளோ வாசனை வருது. ஸோ இதுக்கப்புறம் கேரட்டு ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வேக கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால குயிக்காக இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் தூமிஸ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வெள்ளை மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிறகு அதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாய்ஸ்டர் சாஸ். கார்ன் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால ஹாய்ஸ்டர் சாஸ் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக இதை கிண்டி விட்டுக்கலாம். பிறகு பேபி கார்ன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேகிற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இந்த பேபி கார்னை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வெட்டி வச்ச அந்த சில்லி படி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிச்சாப் மனிஸ், அப்போ சால்ட்டி கிச்சாப் சொல்லுவோம்ல. ஸோ அது ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம இந்த சைனீஸ் டிஷ் ஒரு கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ வேறு என்ன, இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற வேலை தான். இது நல்லா ஹாட் ரைஸில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சில நேரத்தில் நான் 1 டிஷ் 2 டிஷ் அந்த மாதிரி தான் குக் பண்ணுறது. குக் பண்ணாலும் நல்ல வயிறு நிறைய நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம சாப்பிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிஷ். நீங்கள் இது லைக் ஒரு டின்னருக்கோ இல்லை லஞ்ச் மெனுக்கோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.